வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜிஎஸ்என். ஸோ யூஜி டிஆர்பி அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நிறைய நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த வீடியோ அதை பற்றின டீட்டெயில்டு அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு அனலைசிஸ் ஆஃப் யூஜி டிஆர்பி செலக்டட் கேண்டிடேட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் லிஸ்ட்டு நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் நான் அவைலபிளில் இருக்காங்க, ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் வந்து வித்ஹெல்டில் இருக்காங்க அப்படிங்கிறதும், ஸோ டோட்டல் நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு பாசிபிளா, அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும், ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய பேரோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனோட அடிப்படையில் தான் நான் திரும்பவும் வந்து இதை கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்காம திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த தலைப்பை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தெந்த வீடியோஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் யூஜிடிஆர்பி பிளேலிஸ்ட்டில் நிறைய அட்லீஸ்ட் ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துருங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜிடிஆர்பி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டிஎன் டெட், பிஜிடிஆர்பி இதுக்கான கிளாஸஸ் இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டட் அப்டேட்டட் நியூஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தகுதி தேர்வு எழுதினதுக்கப்புறம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு இப்போ நடந்திருக்கு. பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு பிப்ரவரியில் நடந்து இப்போ ஒரு மாதமாக கடந்த ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜூலை 6 என்னமோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து 23/8 வரைக்கும் கடந்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 9 சப்ஜெக்ட்டுக்கான லிஸ்ட்டு ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சில சப்ஜெக்ட்டுக்கு ரிவைஸ்டு லிஸ்ட்டும் கூட வெளியே வந்துருந்துச்சு. இந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டு எதனால அப்படிங்கும்போது கம்யூனிட்டி டர்ன் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுது. ஸோ கம்யூனிட்டி டர்ன் அவங்களோட கம்யூனிட்டி டர்ன் இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு கேண்டிடேட் போய் உட்கார்றாங்க, அதனால அது கிளைம் பண்ணுறாங்க அடுத்தவங்க. ஸோ அதை கிளைம் பண்ணும்போது அதை கரெக்டாக இருக்கிற பட்ஜெட்டில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு டிஆர்பி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணி அதை வந்து மாற்றும் போது ரிவைஸ்டு லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய ரிவைஸ்டு லிஸ்ட் வந்திருந்து நிறைய பேர் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டுக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, கம்யூனல் டர்னில் மாற்றம் ஏற்பட்டு அதை கொடுத்துருக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டீட்டெயில்டு அனலைஸ் நம்ம நான் டேபிள் காலம் ஒன்றும் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் லிஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸும் வருது. ஸோ அடுத்து வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் கோர்ட்டு கேஸ் பேஸ் பண்ணி தான் வித்ஹெல்ட் ஆகிருக்கு. அதில் ஈக்குவலன்ட் ஜிஓ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் வித்ஹெல்டு போட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் ஜிஓ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மேக்ஸிமம் இதெல்லாமே. இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து இது உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் டீச்சரில் செலக்ட் ஆகிருப்பாங்க, ஸ்பெஷல் பிஎடாக இருக்க மாட்டாங்க, இல்லை டெட்டு பாஸ் பண்ண இயர் டிஃப்ரென்ஸ் இதுதான் இன்எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேபிள் அடுத்து வருது, அந்த டேபிளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் அனலைசிஸ் தெரியும். ஸோ இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 9 சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டோட்டல் போஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ஸோ அதில் எவ்வளோ பேர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் நான் அவைலபிள் கேண்டிடேட் இருக்காங்க, அடுத்து எவ்வளோ பேர் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே தமிழில் வந்து ரிலீஸ் ஆனது வந்து 518 பேர், அதில் வந்து 500 அவைலபிள், 18 பேர் தான் நான் அவைலபிள். இங்கிலீஷில் வந்து 377, அதுக்கு 350 பேர், 27 பேர் நான் அவைலபிள் 27, மேக்ஸில் 29 பேர் நான் அவைலபிள். ஸோ ஃபிசிக்ஸில் 61, கெமிஸ்ட்ரியில் 59, பாட்னியில் 38, ஜுவாலஜியில் 34, ஹிஸ்ட்ரியில் 71, ஜியோகிரஃபியில் 45.
ஸோ நான் அவைலபிள் கேண்டிடேட் அப்படிங்கிறது ஓவராலாக 382 இருக்காங்க. இப்போ இந்த 382வையும் இந்த 810ஐயும் நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்கன்னா 3192 வந்துடுது. இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்குள்ளே வரல, மீதி ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸு கிட்டத்தட்ட 380 பேர் இருக்கிறதுனால இந்த 380 பேரும் இப்போ நாங்கள் ஜென்ரல் மெரிட் பேஸில் வந்து நாங்கள் வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற நோட்டு நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஒவ்வொரு சிவிக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ்க்கெல்லாம் கீழே லாஸ்ட்டாக காமனாக வந்து உங்களுக்கு த அடிஷ்னல் கேண்டிடேட்ஸ் வில் பி செலக்டட் ஆன் த மெரிட் பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தே வாண்ட் தே செலக்ட் இன்னொரு சிவி வந்து கூப்பிடுவோம், அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் ஃபார் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு இந்த 382 பேர் நிறைய பேர் கேட்கறது அதுதான், எப்படி செலக்ட் பண்ண முடியும், எப்படி வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஸோ இந்த 380 பேருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, நான் அதையும் பின் பண்ணுறேன் பாருங்கள். 3 மெத்தடு. ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் சிவிக்கு போயிட்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வராதவங்க சிவி கேண்டிடேட்ஸ்க்கான அதிகபட்ச வாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டுன்னு போட்டு ஆடண்டம் போட்டு ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டாக போட்டாங்க அப்படின்னா திரும்ப ரிசர்வேஷன் தான் வரும். ஸோ அந்த ஜென்ரல் ஆடண்டத்துலேருந்து அடுத்த கட்ட அதில் செகண்ட் லிஸ்ட்டாக புதுசாகவே செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று டி ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். டி ரிசர்வேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாற்றுத்திறனாளி கேட்டகரி பிவிடி கேட்டகரியில இருக்கவங்க அப்படிலாம் அவங்களுக்கு வந்து போட முடியும், அவங்கள வந்து ஜென்ரல் கேட்டகரியில கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் நம்ம ஐஇடிஎஸ் அதாவது ஸ்பெஷல் பிஎட் படித்தவங்க அப்படின்னு செலக்ட் ஆகிற டீச்சர்ஸை வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளைண்டு டீச்சர்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஸ்பெஷல் டீச்சர்ஸ் கோட்டா மட்டும்தான் நிரப்ப முடியும். ஏன்னா ஒரு அவங்க மட்டுமே பாடம் நடத்தக்கூடிய சில போஸ்டிங்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம ஜென்ரல்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. பட் இடஒதுக்கீடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோக்கோமோட்டார் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஆள் இல்லாத பட்சத்தில் அதை வந்து நம்ம இதுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஜென்ரலுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து தமிழ்ல வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து 154 லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் நான். 154 வீடியோ வந்து 154 கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு 154 + 9 164 கேண்டிடேட்ஸ் வந்து வித்ஹெல்டில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு தகவலும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து டியூஸ்டே வந்து நாங்கள் போகிறோம் மேடம், அதை உங்களோட சேனலில் சொல்லுங்கள் அப்படின்னு கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா டியூஸ்டே வந்து டைரெக்டாக போய் பார்க்குறாங்க யூனிவர்சிட்டிக்கு. ஸோ யார் கூட அந்த கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போங்க. அதோட கான்டாக்ட் நம்பர் இருந்தாலும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 160 பேர் இருக்காங்க. டோட்டலாக நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் 380 பேர் இருக்காங்க. இந்த 380 பேரோட சேர்த்து நம்ம வேகன்சி இன்க்ரீஸை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம், செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி. அதனால நிறைய ப்ரெஷர், அதாவது நம்ம நேரடியாக போய் 12 வருஷம் அப்படின்றத சொல்லி நிறைய டிஆர்பி சேர்மன் சந்திச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இந்த 382 ப்ளஸ் சம்மோர் வேகன்சி அதுக்கு ஆடண்டம் போட்டாங்கன்னா நிறைய பேருக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் போட்டாலும் கூட, ஏன்னா போடுவோம்ன்றத அவங்க தான் நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 382 பேர் இன்னும் அதிகமாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவி கேண்டிடேட்ஸ், அதாவது சிவி போயிட்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராத அந்த 1:1.25 அந்த 5 பேர்ல 4 பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க, அந்த மீதி ஒரு ஆள் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த ஆடண்டம் வேகன்சி அப்படிங்கிறது உடனே வந்துடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க, செகண்ட் ஃபேஸாக போட்டு இப்போ செலக்ஷன் ஆகி சிவி போயிட்டு வந்திருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இதை செகண்ட் ஃபேஸாக போடுவாங்கன்றது. இது ரெண்டுமே கவர்மெண்ட்டோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட இறுதி முடிவாக தான் இருக்கும். ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கும் போது நமக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸோட இஷ்யூஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு உடனடியாக, நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான்,
இஷ்யூஸ் இன்னைக்கு சார்ட் அவுட் பண்றாங்கன்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க யூசர் டிபார்ட்மெண்ட். யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனடியாக லிஸ்ட் அனுப்பின உடனே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யூசர் டிபார்ட்மெண்ட்லேருந்து லிஸ்ட் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கான ப்ரெஸ் நியூஸ் வரும். அடுத்த நாள் கவுன்சிலிங் முடிஞ்சா ஒரு நாள் கூட கேப் இல்லை, ஆர்டரை வாங்கின அடுத்த நாள் நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதனால இன்னைக்கு தான் வரும், நாளைக்கு தான் வரும், ஜாயின் பண்ண இத்தனை நாள் எடுக்கும், இதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே வேண்டாத விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு, வித்யார்த்தி லிஸ்டோட ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து இந்த செகண்ட் ஃபேஸ்ல தான் செலெக்ஷன் லிஸ்ட் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு உடனடியாக வந்துடும். ஒருவேளை ஆடனம் உடனே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து உடனடியாகவும் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ இதுவும் சொல்றீங்க அதுவும் சொல்றீங்க மேடம், கிளியரா இல்லை, நீங்க வந்து குழப்பறீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் வில் எக்ஸ்பிளைன். நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டுக்குமான சான்சஸுமே இருக்கு. எதையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் முடிவு பண்ண முடியும். ஸோ இதற்கான வாய்ப்புகள் என்னென்ன, நிறைய பேர் டவுட் கேட்கறதுனால இந்த ஒரு கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு வீடியோவை தான் நான் இதை வந்துட்டு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2810 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. 382 பேர் நான் அவைலபிள் போஸ்ட் இருக்கு. 380 பேர் நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் இன்னும் உள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான சப்ஜெக்ட் வைஸும் நான் போட்டிருக்கேன், எத்தனை பேர் எந்தெந்த சப்ஜெக்ட்ல வந்து இருக்காங்க அப்படின்னு. அடுத்து வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ்ல மட்டும்தான் அதிகம் வித்ஹெல்டு போட்டிருக்கோம், மீதி எல்லாமே ஈக்குவலன்ஸை வச்சு தான் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்ல 154 + 9 வந்து 164. இன்னும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே ஒரு 6 பேர் 4 பேர் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நான் அவைலபிள் கேண்டிடேட் நான் சொல்லிட்டேன் 382. செகண்ட் லிஸ்ட் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 382 மெம்பர்ஸுக்கு ஒரு வழி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாருமே ஹோப்போட வெயிட் பண்ணுவோம், நல்லதே எல்லாருக்கும் நடக்கட்டும். சீக்கிரமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் கேட்ட நிறைய டவுட்ஸ் அதை கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அன்வான்டா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அன்வான்ட்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நோ மோர் இதை வந்து கட்டாயமா வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்லை. உங்களுக்கு இதுல விஷயம் இல்லை அப்படின்னா நீங்க இதை வந்து பார்க்க வேண்டியது இல்லை. அவாய்ட் ரொம்ப அன்னெசரி அண்ட் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு வார்னிங் அண்ட் ரெக்வஸ்ட்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஷேர் பண்றோம் நம்மளோட இதை வந்து, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்க போறீங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ண போறீங்க, தட்ஸ் இட். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.